அற்புதங்களை செய்கிறவன் என்று அழைக்கப்படுகிறான். இப்பொழுது பேதுரு ஆயிரங்களை திருப்புகிறவன் என்று அழைக்கப்படுகிறான். இப்பொழுது பேதுரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷிகமா யோசிக்கிறவன் தான், மாற்றுப்பாதையில பயணிக்கிறவன் தான், மறுதலித்து பிரயாணப்படுறவன் தான், தோத்திரம் மனுஷங்களுக்கு பயந்தவன் தான். ஆனா இன்றைக்கு அபிஷேகம் அவனுக்குள் வருந்த போது அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம். அவனுடைய ஒரு பிரசங்கத்துல 3000 பேர், அவனுடைய அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர். தோத்திரம். ஆமா, லித்தா அப்படிங்கிற ஊருக்கு போறான். தோத்திரம். அந்த ஊர்ல ஒரு திமிர்வாதக்காரனை எழுப்புறான். வசனம் சொல்லுது, லித்தா ஊரிலும் பக்கத்தில் இருந்த சாரோன் ஊரிலும் அதை கேள்விப்பட்டவர்கள் யாவரும், அந்த பட்டணத்தார் யாவரும் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எங்கே அபிஷேகம் உள்ளவனோ அங்கே ஒரு அசைவு உண்டாகும். எங்கே அபிஷேகம் உள்ளவனோ